வணக்கம். பைல்ஸ் பற்றி ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசினேன். முக்கியமாக மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல்ங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை. மலச்சிக்கல்கிறது தான். மலச்சிக்கலும் வரலாம், மனச்சிக்கலும் வரலாம். மனச்சிக்கலும் ஆகாது, மலச்சிக்கலும் ஆகாது. நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக ஜீரணமாகி அந்த கழிவுகளெல்லாம் வெளியேறினா தான் ஒரு நல்ல சுத்தமான உடம்பாக இருக்க முடியும். ஆகவே அந்த மலச்சிக்கல் அது பலவிதமான நோய்களை அது உருவாக்கின்றது. உள்ளே இருக்கின்ற அந்த கழிவுகள் வெளியேற விட்டால் அது ஃபெர்மெண்டேஷன் ஆகி பலவிதமான ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உப்பல், வயிறு வலி, அதே மாதிரி மலச்சிக்கல் ஏற்பட்டு ஒரு ஹார்டாக நம்ம மோஷன் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த ஹார்டாக மோஷன் போகும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது உங்களுக்கு பைல்ஸுங்கிற ப்ராப்ளம் வருது, ரத்தம் வருது. ஸோ இதுலேயே அந்த மலச்சிக்கல்லையே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏன் மலச்சிக்கல் வருது அப்படின்னா, அவங்க ஃபைபர்ஸ் எல்லாம் எடுக்கிறதில்ல, காய்கறிகளை சரியாக சாப்பிட்றதில்ல, கீரை ஐட்டம்ஸ் சாப்பிட்றதில்ல. ஃபைபர் ஐட்டம்ஸ் சரியாக சாப்பிட்ணும், தண்ணி நிறையா குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி காலையில் ஒரு 2 டம்ளர் ஹாட் வாட்டர், எந்திரிச்சதுமே சுடுதண்ணி, ராத்திரியில் படுக்கும்போது ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணி, இதை குடிங்க. அன்றாடம் மதியத்தில் ஏதோ ஒரு கீரை சேர்த்துக்குங்க. தண்ணி நிறையா ஒரு 3 லிட்டர் தண்ணி டெய்லி குடிங்க. இதெல்லாம் மலச்சிக்கலை போகிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங்கில் சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் ஒரு 1/2 மணி நேரம், காலையில் எழுந்திரிச்சது ஒரு 1/2 மணி நேரம், டைம் தகுந்த மாதிரி ஒரு வாக்கிங். அது மாதிரி பழங்கள் நிறையா சாப்பிடுங்க, காய்கறிகள் கனிகள் நிறையா சாப்பிடுங்க. நைட்டை படுக்கும்போது காலையிலேயே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டம்ளர் சுடுதண்ணில் ஒரு 5-6 கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சை அதை போட்டு வச்சுருங்க. அதை நைட் படுக்கும்போது அந்த ட்ரை கிரேப்ஸை, உலர்ந்த திராட்சை சாப்பிட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இட்ஸ் வெரி குட். மனமிளக்கி மோஷனெலாம் போகுது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது. அதே மாதிரி பப்பாளி பழத்தில் வெரி குட் லாக்ஸேட்டிவ். பப்பாளி பழம் நிறைய சாப்பிடுங்க. ஈவினிங் ஆஃபீஸ் வரவங்கெல்லாம் சாயந்தரமான வீட்டில் வந்தால் ஒரு பப்பாளி காயில் சப்ஜி மாதிரி பண்ணி ஒரு கூட்டு மாதிரியோ இல்லை அதை ஏதாவது ஒரு பையில் ப்ரிப்பேர் பண்ணி ஈவினிங்கில் பப்பாளி காயை ஒரு சாப்பிடலாம். ப்ரிப்பேர் பண்ணி குக் பண்ணி சமைச்சி, அதே மாதிரி நைட்டை படுக்க போகும்போது அந்த பப்பாளி பழத்தை ஒரு 1 or 2 பீசஸ் சாப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் மோஷன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறது சௌகரியமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷனில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாய்லெட் போனால் வெளியே வர்றதே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மூக்கி முனகி கடைசியில் ரத்தம் சரி மோஷன் போகலையா வந்துடுங்க. ரொம்ப முக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம். விறுவிறுத்து கொஞ்ச நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் ஏதோ பழங்கள்லாம் சாப்பிட்டு இல்லை தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு திருப்பி ட்ரை பண்ணுங்க, மோஷன் உங்களுக்கு போயிடும். அது மாதிரி அர்ஜென்ட்டாக ஓடி போய் வேலைக்கு போகிற அவசரத்தில் மற்ற இடத்துல போகிற நேரத்தில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அது மோஷன் வராது. அது அந்த ஆங்ஸைட்டிலே மோஷன் வராது, டென்ஷன்லேயே வராது, ஸ்ட்ரெஸ்லேயே வராது. அதனால் மோஷனுங்கிறது மோஷன் போகிறதுங்கிறது ஒரு கடமையாக இல்லை, இட் இஸ் மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிட முடியும், வயிறு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைன்னா போகிற இடத்துலலாம் உங்களுக்கு கீழே காற்று பிரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். அது ஒரு அஃபென்சிவ் ஓடுறா இருந்ததுன்னா கூட்டத்தில் அது மற்ற எல்லாத்துக்குமே அது நியூசன்ஸாக இருக்கும். அதனால் வயிறை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு டெய்லி மோஷன் போகணும். என்கிட்ட ஒரு நோயாளி கூட வந்தார். அவர் சார் எனக்கு மோஷனே போகிறதில்ல சார், அதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சுமே மோஷன் போயிட்டு விரலை விட்டு உள்ள மோஷனை எடுக்க வேண்டியிருக்கு சார் இருக்கிறாரு. ஸோ ஹோமியோபதியில் வி ஆர் ஹேவிங் மெடிசன்ஸ். அதை விரலை விட்டு மோஷனை வெளியே கொண்டு வரதுக்குன்னு அந்த சிம்டத்துக்கு கூட ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெனஸ்பஸ் மோஷன் போகும்போது அதை மோஷன் போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு காலையில் மோஷன் போனவர் நான் ராத்திரி வரைக்கும் அந்த ஒரு கடுகடுப்பான வலி இருந்துருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆனஸில் மாஸ்ன வாயில் ஸ்பிங்டரைனிங்னு ஒரு மசில்ஸ் இருக்குது, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி.
அது அப்படியே சுருங்கி விரியும் சுருங்கி விரியும் சுருங்கி விரியும் அந்த ஸ்பின்டரானே. ஸோ அது மாதிரி உங்களுக்கு அந்த ஆசனவாயை சுற்றி அல்சரு, ஒரு ரணம், புண்ணு, ஒரு லேசரேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபிஷரோ இல்லை மற்றபடி உழுப்பில் வந்து ஒரு புண்ணு மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, நேச்சுரலாக வந்து மோஷன் போகும்போது அது வலிக்கும். அது வழியாக தான் மோஷன் போய் ஆகணும். ஸோ ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த டெனஸ்பஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சார் அந்த வலி வந்துருச்சுன்னா சார் பேர் டெனஸ்பஸ் வலி கடு 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 கடுன்னு தேல் கொட்ட மாதிரி வலிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களால அவங்க வேலையை செய்ய முடியாது, பார்க்க முடியாது, போக முடியாது, வர முடியாது. ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க. ஆஃபீஸ் போனால் கூட இரிட்டேஷனாக எரிஞ்சு விழுவாங்க. எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா மனசு வந்து காமாக இருக்காது. அடியில் வந்து வலி இருந்துகிட்டே இருப்பான். கப்ப கப்ப கப்பன்னு எரிச்சலோட அந்த டெனஸ்பஸ் அந்த சுருங்கி விரிக்கக்கூடிய அந்த ஸ்பின்டராயினால் வந்து அந்த புண்ணெல்லாம் வந்து அப்படியே வந்து ரணமாக இருக்கனால உங்களுக்கு அது வந்து லாங் லாஸ்டிங் ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் இருக்கும். ஸோ அந்த டெனஸ்பஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி வந்து அதில் வந்து நான் சொல்கிற மாதிரி கான்ஸ்டிபேஷன்லாம் பார்த்துக்கணும். நிறைய ஃபைபர்ஸ் ஐட்டம்ஸ் சாப்பிடணும். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெய்லி வந்து ஸ்லீப் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தூக்கத்தை கெடுக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய சாப்பிடணுன்னு சொல்லிட்டு நான் ஓவராலாக நிறைய சாப்பிடக்கூடாது. ஸோ எவ்வளோ சாப்பிட முடியுமோ ஒரு அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதோடு நிறுத்திடணும். நான் சொன்ன மாதிரி தொண்டை வலிக்க சாப்பிட்றலாம் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருங்க. இருக்கிறதுலே முக்கியமானது வந்து கான்ஸ்டிபேஷனையும் அதே மாதிரி ரத்த சோகை அனிமியா தான். அதே மாதிரி மனச்சிக்கல்னாலும் மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல்னாலும் மனச்சிக்கலும் வரும். எல்லாமே சிக்கல்கள் தான். அதனால் கரெக்டாக நிறையா தண்ணி குடிங்க, நல்லா ஃபைபர் சாப்பிடுங்க, இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க, அந்த டெனஸ்மஸ் வலி இல்லாமல் பார்த்துக்குங்க, அந்த ஆசனவாயில் புண்ணு இல்லாமல் பார்த்துக்குங்க, அல்சர் வராமல் பார்த்துக்குங்க. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. வணக்கம், நன்றி, சந்திப்போம்.